நவயனா பிராக்மேட்டிசம் இந்த டேர்மை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா பேசிக்ஸும் ஒன்றா முடிச்சுட்டு இந்த டேர்முக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக யோசிங்களேன். நம்ம ஸ்கூலுக்குலாம் போகிறோம்ல, ஸ்கூலில் போய் படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? எல்லா குழந்தைகளும் எதுக்கு படிக்கிறாங்க? கல்வியோட மெயின் எய்ம் என்ன? நீங்கள் வாடுற சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. படிச்சுக்கிட்டு அந்த சொசைட்டி என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. ஸோ உங்கள் சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு படிக்கிறீங்க. கரெக்டாக? அப்படி எப்படி படிக்கணும்? சொசைட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கணும். பட் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு தனியாக ஒரு புக் எடுத்து மெமரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு ரோட் லேர்னிங் பண்ணிட்டு இருந்தா உங்களால் எப்படி சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் தர எஜுகேஷன் இருக்குல்ல, அது உண்மையான எஜுகேஷன் கிடையாது. அது உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு ஏதோ யோசிக்க வச்சுட்டு இருக்கு. சொசைட்டியும் உங்களையும் பிரித்து உங்கள் லேர்னிங்கை பேசிவாக மாற்றுது. ஸோ எந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூலு? எந்த ஸ்கூலில் கல்வியை பேசிவ் லேர்னிங்ல இருந்து ஆக்டிவ் லேர்னிங் மாற்றுறாங்களோ அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல். என்ன ரீசன்? பசங்க எப்போ ஆக்டிவாக, பசங்க எப்போ கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து சொசைட்டி கூட ஆக்டிவாக லிங்க் ஆகி அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ அப்போ தான் சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கல்வி தான் சிறந்த கல்வி. ஸோ தியரிட்டிக்கலாக இருக்கிற கல்வியை ப்ராக்டிக்கல் லேர்னிங்கை மாற்றுங்க. இது யார் சொன்னது? எல்லாருக்கும் தெரியும். ஜான் டேவியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறத விட இந்த ஐடியாவை தான், அதாவது ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி 1950s அந்த டைமில் சொன்ன அந்த ஐடியாவை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். எங்கே? ஸ்கூலில், காலேஜில் ப்ராக்டிகல்ஸு, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் பார்க்குறோம்ல, இது எல்லாமே ஜான் டேவியோட எஜுகேஷனல் தியரியிலேருந்து கிடைச்ச இன்ஸ்பிரேஷன். ஸோ ஹூஸ் ஜான் டேவி? ஒரு முக்கியமான எஜுகேஷனலிஸ்ட். கல்வியை தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலுக்கு மாற்றணும்னு சொன்ன முக்கியமான எஜுகேஷனிஸ்ட். ஸோ கிளாஸ் ரூமில் உட்காந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை விட டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச், லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓரளவுக்கு ஜாண்டியோட அல்டிமேட் எய்ம் புரிஞ்சிச்சா? கிளாஸ்ல டீச்சர் என்ன சொல்லி தராரோ அதை லேர்ன் பண்ணாதீங்க. தட் இஸ் பாசிவ் லேர்னிங். யூ லேர்ன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இன்டராக்ட் வித் தி சொசைட்டி. யூ கெட் மெனி ப்ராப்ளம்ஸ், யூ ஃபைண்ட் மெனி ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூம்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவீங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க, என்கேஜ் பண்ணுங்க, டிபேட் பண்ணுங்க. கிளாஸ் ரூம் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ கிளாஸ் ரூம்ல டெமோக்ரஸி ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். திஸ் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன். அந்த எஜுகேஷனை உருவாக்கணும்னா யூ ஹேவ் டு பி பிராக்மேட்டிஸ்ட், நாட் பி அ தியரிஸ்ட். கல்வியை தியரியா படிக்காம ப்ராக்டிக்கலா படிங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு இன்னொரு பேர் தான் பிராக்மேட்டிசம். லிங்க் பண்ண முடியுதா? நீங்க தியரியா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த உங்க மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டே இருப்பீங்க. பட் அதே டாப்பிக்கை ப்ராக்டிக்கலா வந்து படிக்கும்போது அந்த ப்ராப்ளம் சொசைட்டியில் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். ரியலாக அதை பார்க்கும்போது, ரியலாக ஃபேஸ் பண்ணும்போது, ரியலாக ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சொல்ல முடியும். அப்போ யார் ஒருத்தவன் நடைமுறை பிரச்சனைக்கு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சொல்றானோ ஹி இஸ் பிராக்மேட்டிஸ்ட். ஜான் டேவி இஸ் பிராக்மேட்டிஸ்ட். இந்த பிராக்மேட்டிஸ்ட் ஜான் டேவி தான் த டீச்சர் ஃபார் அம்பேத்கர். அம்பேத்கர் அமெரிக்காவில் படிக்கும்போது அவரோட இம்பார்ட்டன்ட் டீச்சர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஜான் டேவி. இன்ஃபேக்ட் ஜான் டேவி இறந்து போகும்போது அம்பேத்கர் சொன்ன முக்கியமான பாயிண்ட், என்னோட அறிவு வளர்த்ததுல, என்னோட இன்டெலெக்சுவலிட்டியை க்ரோ பண்ணதுல முக்கியமான பங்கு வந்து ஜான் டேவிக்கு இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஹூ இஸ் பிராக்மேட்டிஸ்ட்? பிராக்மேட்டிஸ்ட்டுக்கு ரியல் ப்ராப்ளம் தெரியும். நேரடியாக ரியல் ப்ராப்ளம் தெரிஞ்சதுனால ஒரு தர சொல்யூஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும், நடைமுறை சாத்தியமாக இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்களேன், ஜான் டேவி கிட்ட படித்த அம்பேத்கர், பிராக்மேட்டிசத்தை லேர்ன் பண்ண அம்பேத்கர் ஒரு சோஷியல் திங்கராக இருக்க ஆசைப்படுவாரா, சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்க ஆசைப்படுவாரா? சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ல என்ன ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ரியல் லைஃப் லேர்னிங். எந்த ப்ராப்ளமும் சரி பண்ண ஆசைப்படுறியோ அதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தருவேன். ஸோ இந்த ஐடியா தான் அம்பேத்கரை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. எல்லாரும் கிடையாது, சில பேர். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பேசுறது புரியுதா? அம்பேத்கர் பிராக்மேட்டிஸ்டாக இருந்ததுனால தான் அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன? கேஸ்ட். அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணல? நிறைய தியரி உருவாக்கல, ஃபிலாசபிக்கலாக டிபேட் பண்ணல, லைப்ரரியில் உட்காந்து ஒரு ஐடியா உருவாக்கி ஐடியாஸ் பற்றி அவர் பேசிட்டு இல்லை. என்ன பண்ணுறாரு? கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்த்து ஃபைட் பண்ணார். ஜஸ்ட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தியரி தரல, இறங்கி போராடினார். தண்ணி பிடிக்க விடலையா? தண்ணி பிடிக்க ட்ரை பண்ணலாம், நேரடியாக போய் ப்ராப்ளம் பார்க்கலாம், கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். பிராக்மேட்டிஸ்ட். பட் அம்பேத்கர்ன்றவர் நாட் ஜஸ்ட் பிராக்மேட்டிஸ்ட், அவர் ஒரு நவயனா பிராக்மேட்டிஸ்ட். அதாவது ப்ராக்டிக்கலாக சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு அவர் ஜஸ்ட் லைக் தட் போல ஒரு ஐடியாவை முன்வைக்கிறார். அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு சொசைட்டிக்கு போகிறார். என்ன ஐடியா? ஃப்ரம் புத்திசம். இதுக்கு முன்னாடி இந்த புத்திசத்தை ரிஃபார்ம் பண்ணி கடவுள் வேணாம், ரிச்சுவல்ஸ் வேணாம், ஒரு புதிய புத்திசம் உருவாக்கலாம், நவயனா புத்திசம்னு உருவாக்கலாம். ஒரு மெயின் எய்ம் என்ன? நவயனா புத்திசத்தோட மெயின் கோர் யாருன்னா கடவுள் கிடையாது, கடவுளை தூக்கிடுங்க. கடவுளை தூக்கிட்டு சென்டர் ஆஃப் இந்த புத்திசம் யாருன்னா ஹியூமன் பீயிங். அப்போ ஹியூமன் பீயிங்கை எல்லா பிரச்சனையிலிருந்தும் லிபரேட் பண்ணணும், அவனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வாங்கி தரணும், எல்லாரையும் சகோதரத்துவம் பார்க்கணும், ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த எல்லா ஐடியாஸும் அம்பேத்கர் இஸ் கெட்டிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் புத்திசம். புத்தர் வாழ்ந்த காலத்தில் சொசைட்டி எப்படி இருந்துச்சு? இன்இக்வாலிட்டி இருந்துச்சு, இன்ஜஸ்டிஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்துல இருந்து ஒரு இண்டிவிஜுவலை லிபரேட் பண்ண ட்ரை பண்ணாரு. அதே லிபரேஷனை
இப்போ இருக்கிற உலகத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்கு? கேஸ்ட் இருக்கு. அந்த கேஸ்ட் ப்ராப்ளத்துல இருந்து இண்டிவிஜுவல் லிபரேட் பண்ணணும், ஈக்குவாலிட்டி உருவாக்கணும். அப்போ நான் சொல்ற நவீன புத்திசத்துல மாங்ஸோட வேலை உட்காந்து மெடிடேஷன் பண்றது இல்லை. மாங்க் ஷுட் பிகம் தி ஆக்டிவிஸ்ட். ஏன்னா நவீன புத்திஸ்தோட மெயின் எய்மே வி ஹேவ் டு கிரியேட் தி கேஸ்ட்லெஸ் சொசைட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி. அப்போ அதை உருவாக்குறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து ஐடியா யோசிக்கிறத விட ஆக்டிவிஸ்டாக மாதிரி சொசைட்டியில் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தராங்க. சொசைட்டியில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதை உருவாக்குறதுக்கு போராடுங்க. ஸோ நவீன பிரின்சிபல்ஸோட சொசைட்டிக்கு வரீங்க. ஸோ யூ ஆர் நவீன பிராக்மேட்டிஸ்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் நவீன பிராக்மேட்டிசம். புதிய உலகத்துக்கு தேவையான ஒரு ஆக்டிவ் ஒர்க், அது ப்ராக்டிக்கல் ஒர்க்கு, ப்ராப்ளம் பேஸ்டு ஒர்க்கு. இது புரிஞ்சுல? சில பேருக்கு இன்னும் டஃப்பாக இருந்திருக்கும். இதே விஷயத்த இன்னொரு சிம்பிளானு சொல்லலாம். இப்போ என்ன வச்சுங்களேன், நான் பிராக்மெட்டிஸ்டா கேட்டா கிடையவே கிடையாது. என்ன ரீசன்? எனக்குன்னு சில ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவேன். என் சொசைட்டி எப்படி இருக்குன்றதுல கொலை கிடையாது. நான் என் ஐடியாலஜிக்கு ட்ரூத்ஃபுல்லா இருப்பேன். அதை டைல்யூட் பண்ண யோசிக்க மாட்டேன். அதாவது நீ கிளாஸ் போடுறது யூடியூப்ல ரீச் ஆகணும்னா, உன் வீடியோக்கு டிமாண்ட் ஆகணும்னா டெய்லி ஷார்ட்ஸ் போடு, நிறைய பேர் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமானது செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸா போடு, ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடு. இதுதான் யங்ஸ்டர்ஸ் இழுக்கும். அப்போ ப்ராக்டிக்கலா யூடியூப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை போடாம நீ எவ்வளவுதான் தியரி பேசினாலும் என்ன உருவாகாது? சேஞ்ச் உருவாகாது. உன் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் என் வீடியோ யாரும் பார்க்கலாலும் பரவாயில்ல, என் ஒர்க்கை செஞ்சுட்டே இருப்பேன். நான் அட்ராக்ட் பண்ண மாட்டேன். மக்களுக்கு இது பிடிக்கின்றதுனால அந்த பக்கம் நான் போக மாட்டேன். டிஃபரன்ஸ் புரியுதுல? ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியுது, பட் நான் பண்ண மாட்டேன். என்ன சமரசம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுல? மக்களுக்கு எது தேவையோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது தேவையோ அதை நான் இப்போ தர மாட்டேன். எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ யார்? நான் ஐடியாலஜிஸ்ட், நாட் பிராக்மேட்டிஸ்ட். உங்களுக்கு புரிஞ்சுல? ஸோ இந்த ஆங்கிள் அம்பேத்கர் அனலைஸ் பண்ணி பாருங்க. அம்பேத்கர் பண்ண மேஜர் ஒர்க்கு பிராக்மேட்டிசமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்பேத்கருக்கு தலித் மக்களை எப்படி பார்க்கணும், அவங்களை எப்படி லிபரேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவில் அம்பேத்கருக்கும் காந்திக்கு என்ன இருக்கு? ஒரு முரண் இருக்கு, ஒரு ஆப்போசிட் இருக்கு. அப்படி இருந்தாலும் அம்பேத்கர் காந்தி கூட சேர்ந்து பூனா பேக்டை சைன் பண்ணாரு. அம்பேத்கரோட எய்ம் செப்பரேட் ரிலேட். அது கிடைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. ப்ராக்டிக்கலி காந்தி எதிர்க்கிறாரு. காந்தி எதிர்த்தா முடிஞ்சது தான். வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்? அப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, ரிசர்வேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிராக்மேட்டிஸ்ட். அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச்னால தான் சேஞ்ச் நடந்துச்சு. அடுத்தது, அம்பேத்கருக்கு காங்கிரஸை பிடிக்காது. பட் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்னது? காங்கிரஸ் கவர்மெண்ட். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இருந்த முக்காவாசி பேர் யாரு? காங்கிரஸ். தனக்கு பிடிக்காத ஒரு அசம்பிளிக்குள்ள அம்பேத்கர் ஆக்டிவா இறங்கி ஒரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்றாரு. என்ன ரீசன்? பிராக்மேட்டிஸ்ட். ப்ராக்டிகலி பார்க்கும்போது ரியாலிட்டியில் என்ன இருக்கோ அந்த எல்லா ரியாலிட்டிக்குள்ளேயும் போந்து தன்னோட ஐடியா பிரசன்ட் பண்றாரு. தனக்கு காங்கிரஸ் பிடிக்காது, பட் காங்கிரஸ் இப்போ இருக்கு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அது கூட சேர்ந்து நம்ம ஐடியாஸ் எவ்வளவு முன் வைக்க முடியுமோ முன் வச்சிடலாம். அந்த பிராக்மேட்டிஸ்டோட எக்ஸாம்பிள் தான் கான்ஸ்டியூஷன். இந்த பாயிண்ட்ல யார் சொல்றா? ஸ்காட் ஆர் ஸ்ட்ரவுட். அவர் புக்கே இருக்காரு. அந்த புக்கு தான் பயங்கரமான டிபேட். அவரோட புக் நேம் எவல்யூஷன் ஆஃப் பிராக்மேட்டிசம் இன் இந்தியா, அம்பேத்கர், ஜான் டெவி அண்ட் தி ரெட்டாரிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்காட் ஆர் ஸ்ட்ரவுட், STROUD. இந்த புக் அவர் என்ன சொல்றாரு? சிம்பிளா, ஜான் டெவி சொன்ன பிராக்மேட்டிசத்தை அப்சர்வ் பண்ணி தான் அம்பேத்கர் நவீன பிராக்மேட்டிசத்தை உருவாக்கியிருக்காரு. இந்தியாவோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்க்கு புத்திஸ்ட் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்றாரு. ஈக்குவாலிட்டியை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரளவுக்கு புரியுதுல? அப்போ இது வரைக்கும் படிச்ச பாயிண்டை வச்சு பார்த்தா அம்பேத்கர் இஸ் பிராக்மேட்டிஸ்டா? அந்தந்த சமயத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகுமோ பண்ணியிருக்காரா? பட் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் தான். அம்பேத்கர் இஸ் ஏ பிராக்மேட்டிஸ்ட், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அம்பேத்கர் இஸ் ஏ ரேடிகலிஸ்ட், அபாலிஷனிஸ்ட், ரெவல்யூஷனிஸ்ட். யோசிக்க முடியுதா? ஹூஸ் பிராக்மேட்டிஸ்ட்? இப்போ ரியல் டைம்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்? ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், பட் அந்த ஃபுல் ஐடியாவும் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. இப்போதைக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுமோ அதை மட்டும் பண்ணலாம். ஒரு கிராஜுவல் சேஞ்ச் உருவாகும். அதாவது பிராக்மேட்டிஸ்ட். அம்பேத்கர் அப்படி பார்க்கறதே தப்புன்னு சொல்றாங்க. என்ன ரீசன்? அம்பேத்கர் கேஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்ல, கேஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணணும், இது இருக்கவே கூடாது, தூக்கிடும் சொன்னார். ரியாலிட்டியில் கேஸ்ட் இருக்குன்னு அம்பேத்கர் தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண யோசிக்கல. கேஸ்ட்ன்றது சோஷியல் இஷ்யூ கிடையாது, இட் இஸ் அ கிரைம். அந்த கிரைமுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறது யாரு? ஹிந்துசம். அந்த ஹிந்துசம் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாக ரிஃபார்ம் பண்ணணும், கம்ப்ளீட்டாக தூக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக தூக்கணும்னு சொல்றவர் ரேடிகலிஸ்டா, ரெவல்யூஷனிஸ்டா இல்லை பிராக்மேட்டிஸ்டா? இஸ் அ ரெவல்யூஷனிஸ்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு யோசிக்க முடியுதா? இந்தியன் சொசைட்டியில் கேஸ்ட்ன்றது செம்ம டீப்பாக இருக்கு, ரூட்டாக இருக்குன்னு அம்பேத்கர் தெரிஞ்சும் அதுக்கு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சொல்லலை. எவ்வளோதான் டீப்பர் ரூட்டாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலி மக்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இதை கம்ப்ளீட்டாக தூக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ கம்ப்ளீட் சேஞ்ச் யார் சொல்லுவா? ரெவல்யூஷனிஸ்ட். அம்பேத்கர் இஸ் ரெவல்யூஷனிஸ்ட். இந்த விஷயத்துல அம்பேத்கர் ஆசைப்பட்டது கிராஜுவல் சேஞ்ச் கிடையாது, பிராக்மேட்டிசம் கிடையாது. ஹி வென்ட் பியாண்ட் தி பிராக்மேட்டிசம் அண்ட் வாண்ட் டு கிரியேட் எ நியூ இந்தியா. நவீனன்றது புதிய உலகம். இருக்கிற உலகத்தை ரிஃபார்ம் பண்ண கிடையாது, புதிய உலகத்தை உருவாக்குறது. புதிய உலகத்தை உருவாக்குறதுக்கு சொசைட்டிக்குள்ள வராரு. சொசைட்டிக்குள்ள ஏன் வராரு? ஆக்டிவ் லேர்னிங் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுலேயே அன்டச்சபிள் டைரக்டா அவர் ஃபேஸ் பண்ணதுனால தன்னோட சொந்த கண்ட்ரியே தன்னை ஒரு அவுட் சைடரா பாக்குது. அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் ரெவல்யூஷனரியா மாத்திருக்கு. அப்ப நீங்க அம்பேத்கரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜான் டெவியோட பிலாசபி வழியா புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் அதிகமா இம்பாக்ட் பண்ணது
ஜான் டூ ஃபிலாசபியோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆங்கிள் பாருங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு யோசிக்க முடியுதா? இந்தியன் சொசைட்டியை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொன்ன ஒரு ஆள் வந்து பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ்ல எப்படி வைப்பீங்க? அம்பேத்கர் கேட்டது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் கிடையாது, அது அவரே சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டை மாத்துறதுக்கு டெமோக்ரஸி வரதுக்கு எலெக்ஷன் மட்டுமே போதும் சொல்லலாம்ல. கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கொடுத்துட்டாரு, ரைட்ஸ் கொடுத்துட்டாரு, லாஸ் உருவாக்கிட்டாரு. பட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னு அவர் சொல்லலை. ஒரு நியூ இந்தியா உருவாக்குறதுக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி செட் ஆகாது, சோஷியல் டெமோக்ரஸியும் எக்கனாமிக் டெமோக்ரஸி உருவாக்கணும். அதாவது கிளாஸ்ல பணத்துல ஈக்குவாலிட்டி இருக்கணும், சொசைட்டிக்குள்ள மக்களுக்குள்ளேயும் ஈக்குவாலிட்டி இருக்கணும். அந்த இந்தியா உருவாக்குன்னு சொல்ற ஒரு ஆளு கண்டிப்பா ரெவல்யூஷனரி தான் இருப்பாரு, பிராக்மேட்டிஸ்டா இருக்க மாட்டாரு. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? அம்பேத்கர் பிராக்மேட்டிசத்தை ஒரு டூலா தான் பயன்படுத்தினே தவிர he was not a complete pragmatist. அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல, அவரோட போராட்டத்துல பிராக்மேட்டிசம்ன்றது ஒன் ஆஃப் தி டூல். He gained knowledge from not only from Devi but also from Buddhism, Jyotibai Phule and also from Karl Marx. ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகல் தான். How pragmatism is inadequate to understand the Ambedkar scholarship. அம்பேத்கரை புரிஞ்சுக்கிறதுக்கு பிராக்மேட்டிசம் மட்டும் பார்த்தாது, தட் இஸ் இன்அடிக்குவேட். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் அம்பேத்கரை பிராக்மேட்டிஸ்டாகவும் பார்க்கலாம், ரெவல்யூஷனிஸ்டாக பார்க்கலாம். பட் ஒருவேளை இது வரைக்கும் பேசின எந்த விஷயம் புரியல அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கேஸ்ட்டை வந்து அழிக்க முடியுமான்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், இருக்கிற கேஸ்ட்டை போட்டி போகிறதுக்கு அட்லீஸ்ட் கேஸ்ட் பேஸ்டில் ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வந்து மக்களை எம்பவர் பண்ணலாம். ப்ராக்டிகல் அப்ரோச், பிராக்மேட்டிஸ்ட், ஒரு சேஞ்ச் உருவாயிருக்கு. அம்பேத்கரோட பாயிண்ட் ஆஃப் இதுனா இஸ் எ பிராக்மேட்டிஸ்ட். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ஆங்கிள்லாம் ஓகே தான், பட் அம்பேத்கர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன? அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பண்ணணும், அபாலிஷ் பண்ணணும். அப்போ அபாலிஷன் பண்ணு சொன்னவர் கண்டிப்பாக ரெவல்யூஷனரி தான் இருப்பார்.